சுற்றி பகை வந்து திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஐயாவுக்கு பாருங்க உதய சாருக்கு வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். இந்த நல்ல பாட்டு பாடினீங்க. நான் முடிக்கல அத நான் கடைசி வரியை விட்டேன். உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பான். வெற்றி தோல் கொண்டு முடிப்பான். முன்னெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து. பொம்பளை பிள்ளை 10-15 வயசுல 10 வயசும் கட்டி கொடுப்பான், 18 வயசுல கட்டி கொடுப்பான், 20 வயசும் கட்டி கொடுத்துருவான். ஓடி இன்னொருத்த வீட்டுக்கு போறீங்க உனக்கேடி சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க. அதை உடைச்சார் வர கலைஞரை உடைச்சார் சட்டமாக்கி அந்த பெண் மக்களுக்கு பிள்ளைக்கு சொத்து இருக்குடா, பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா. எனக்கு ஒரு பையன் 3 பொண்ணு. எங்க வீட்டில் அந்த பிரச்சனை வரல. அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியாக கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சிருக்காருன்னா பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். அது கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க. 2026 தமிழக முதலமைச்சர் வரப்போகிறது ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா, ஐயா துணை முதலமைச்சர் ஐயா. இதே தான் அது எதுவும் மாறாது. அவன் என்னன்னு போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். பூரா உடையுது, எல்லா பக்கமும் உடையுது, நொறுங்குது, எல்லாம் வைக்குது. இங்கே உடைக்க முடியாமல் அலைகிறாங்க. அது நம்ம ஜெயிச்சுக்கிட்டா உடைக்க முடியாது. இது பெரிய கோட்டை. அது ஆகினால எல்லாரும் உங்களை பார்த்துக்கு எல்லாரும் முன்னாலும் நான் லேட்டாக வந்து மன்னிச்சுக்கங்க. வழியில் ஊரா பாவம் மேலையெல்லாம் ஏறி வர்றாங்க ஆட்டோவில் காரில். அப்புறம் டிராஃபிக் ஆனிச்சு, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஏன்னா பஞ்சுவாலிட்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேகரபாபண்ணே. ஆமாம், வரும்போதே கேட்டார் எங்கே இருக்கிறது, பனி என்ன ஆகி போச்சு, போச்ச முடியல லவான்னு கத்துனார். அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளே ஏறி மேலே ஏறி வர்றேன்னு சொல்லி சமாதானம் பற்றி உள்ள பூந்து வந்துட்டேன். ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடையை கையில் கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அழகாக குளிர்ந்த இடத்துல நிற்கிறீங்க. எல்லாரும் இந்த 2024 இந்த போர் தேர்தலுங்கிற அந்த போரில் எல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று முதல் பரிசு எல்லாரும் வாங்கணும். இதுதான் உதவி என்ன சாதனம் இல்லை. ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன், அவருக்காக பாடின ஒரு வரி. அவரு முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு, 2 பேரும் வந்து உங்களை பார்த்து பாடுறாங்க. அந்த ஒரு 4 வரி சொல்லிடுறேன். உண்டு உண்டு என்று நம்பிக்கான எடு, உண்டு உண்டு என்று நம்பிக்கான எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. உண்டு உண்டு என்று நம்பிக்கான எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. 2இல் 1 பார்ப்பதற்கு தோலை நிமித்து, 2இல் 1 பார்ப்பதற்கு தோலை நிமித்து, அது நீர் வரவில்லை எனில் வாழை தொடுத்து என்று 3 நேர்மின் பண்ணாரு. இதுதான் நான் மாமன்னையும் பாடியிருக்கேன். மாமன்னிலையும் அவருக்காக மாமன்ன பாடின பாட்டு அந்த பாட்டு தான். என்ன பாட்டு பாடியிருப்பேன், ஒரு பாட்டு பாட்டு என்ன, சுற்றி பகை வந்து திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஐயாவுக்கு பாடினேன் உதய சாருக்கு வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஆனால் எங்க இருங்க யார் என்ன பேசினா உடனே பதில் சொல்றதில்ல, சாப்பிட்டாவே ஆப்பு வைப்பார். அவர் உதவி சேட்டை நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். நான் ரொம்ப நெருங்கி பழகினேன். நான் சும்மா கேட்கறதுக்கெல்லாம் பதில் கிடையாது. கேப்பு விட்டு ஒரு 10 கேள்வி கேட்டால் 11வது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார், நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி. அதனால அவற்றெல்லாம் ஒன்று நடக்காது. சுற்றி நிற்கிற பூரா அது பூரா பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில் குடிச்சலாம் ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே உள்ள இறங்கி உங்களோட மக்களோட வேலை பார்க்குறவங்க மக்களோட மக்களாக வேலை பார்க்குறதுக்கு தான் இன்னைக்கு ஆள் இல்லாமல் அலையுது. இறங்கி உள்ள தைரியமாக போவாங்க, பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது.
அது நானும் ஒரு ஓரமா இருக்கேன், என்னையும் சேர்த்துக்கியா. வாழ்க வாழ்க வாழ்க, வெற்றி வெற்றி, நாளை நமதே. பின்னும் நன்றிண்ணா, நன்றி. இந்த நல்ல பாட்டு பாடினீங்க, நான் முடிக்கல அதை நான் கடைசி வரியை விட்டேன். உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் பெருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பான், வெற்றி தோல் கொண்டு முடிப்பான்.